காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். இதோ நான் துட்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே மீட்படையாதவர்களின் அறிகுறிகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். மீட்படையாதவர்களின் அறிகுறிகள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவன் பாவத்தில் பிறப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் துட்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் பாவம் உள்ளே பிரவேசித்தது. என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். யோவான் 8:34 வாசித்து பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவானிலே வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களாய் இருப்போம் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தில் உருவானோம். 2வதாக நம்ம வேதத்தில் படித்தோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். 3வது, எவன் ஒருவன் தனக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் பாவத்தில் பிறந்தோம். நீங்களும் நானும் பாவத்திற்கு ஒரு காலத்தில் அடிமையாய் இருந்தோம். ஸ்தோத்திரம். பாவம் இல்லை என்று சொல்லி தனக்குத்தானே வஞ்சித்து கொள்ளுகிற ஒரு தன்மையில் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவத்திலே மரித்து அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மீட்பு அடையாதவர்களுக்கான அறிகுறிகளை நாம் பார்க்க போகிறோம். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பானானால், ஒருவன் மீட்கப்படாமல் இருப்பானானால் அவங்களுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்கிறத ஸ்தோத்திரம். ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவன் மனம் திரும்பவில்லை, ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் இன்னும் மீட்கப்படவில்லை என்பதற்கு சில அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, மீட்படையாதவர்களின் அறிகுறிகள் முதலாவது என்னென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள். ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவன் மனம் திரும்பவில்லை, ஒருவன் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவில்லை, அவர் இன்னும் மீட்படையவில்லை என்பதற்கு முதல் அடையாளம் அவர்கள் ஜீவன் இல்லாதவர்களாய் இருப்பாங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லாதவர்களாய் இருப்பாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் பிறக்கும் பொழுதே பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் பிறந்தோம். பாவத்திலும் அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது, ஒருவன் மனம் திரும்புகிற பொழுது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்தவனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அவனுடைய ஆவியை, அவனுடைய ஆத்துமாவை, அவனுடைய சரீரத்தை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வேத வாசிப்பை, அவனுடைய ஜெபத்தை, அவன் விசுவாசத்தை, அவனுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். உயிருள்ளவனாக ஜீவனுள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் மீட்படையாமல் இருப்பானானால் அவனுடைய முதல் அடையாளமே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லாதவனாய் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக மீட்படையாதவர்களுக்குண்டான 2வது அறிகுறியை நம்ம படிக்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கு 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே
குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமகாரருக்காக மரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவன் மனம் திரும்பவில்லை, ஒருவன் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அவன் இன்னும் மீட்கப்படவில்லை என்பதற்கு இரண்டாவது ஒரு அடையாளம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அவர்கள் பலனற்றவர்களாய் இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்றவர்களாய் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலனற்றவர்களாய் இருப்பாங்க. காரணம், ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த ரட்சிப்பு அவனை பலப்படுத்தும். ஒருவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த அபிஷேகம் அவனை பலப்படுத்தும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த இயேசுவின் நாமம் அவனை பலப்படுத்தும். பாருங்கள், யோவான் புஸ்தகத்தை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள் போகும் பொழுது பிறவி சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்த நடை என்று சொன்ன பொழுது அவன் கால்கள் பலன் கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குண்டான அடையாளம், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவான். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் கிருபையிலும் தாழ்மையிலும் அவன் பலப்பட்டவனாய் இருப்பான். ஆனால் ஆண்டவர் நம்ம பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே, பலவீனமாய் இருக்கும் பொழுதே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட முடியாது. ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே, கிருபையிலே அவர்கள் பலப்பட முடியாது. அப்ப மீட்கப்படாதவர்களுக்கு இரண்டாவது அடையாளம், அவர்கள் பலனற்றவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, மீட்கப்படாதவர்களுக்கு, மீட்படையாதவர்களுக்குண்டான மூன்றாவது அடையாளம், ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, மீட்கப்படாதவர்களின், மீட்பு அடையாதவர்களின் மூன்றாவது ஒரு அறிகுறி என்னவென்று சொன்னால், அவர்கள் நீதி இல்லாதவர்கள். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிற பொழுது அவனை நீதிமானாக மாற்றுகிறார். ரட்சிக்கப்படுகிறவனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். இரத்தத்தினால் கழுவப்படுகிறவனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். அவனை நீதியுள்ளவனாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே தேவனுடைய நீதி வெளிப்படும். தேவனுடைய நீதி அங்கு வெளிப்படும். ரட்சிக்கப்படாதவனுக்குள்ளே சுயநீதி தான், சுய திருப்தி தான் அவனுக்குள் வெளிப்படும். அதனால வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, மீட்கப்படாதவனுக்குண்டான மூன்றாவது அடையாளம், அவர்களுடைய பேச்சிலேயோ நடத்தைகளிலேயோ செயல்களிலேயோ உங்களால் நீதியை பார்க்க முடியாது. தேவனுடைய நீதியை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, மீட்கப்படாதவர்களுக்குண்டான அறிகுறிகளை நாம் சிந்தித்து வருகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, மீட்கப்படாதவர்களுக்குண்டான அறிகுறி என்னவென்று சொன்னால், அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். நித்தியத்தை நம்ப மாட்டார்கள், ரட்சிப்பை நம்ப மாட்டார்கள், அபிஷேகத்தை நம்ப மாட்டார்கள், சத்தியத்தை நம்ப மாட்டார்கள், கிருபையை நம்ப மாட்டார்கள், வாக்கு தத்தத்தை நம்ப மாட்டார்கள், வாக்கு தத்தத்தின் காணியாட்சி பூமியை நம்ப மாட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டார்கள். ஆனால் அதுவே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வான். ஆனால் ரோமர் 5:5 சொல்வது போல அந்த நம்பிக்கை அவனை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் எனக்கு அடையாளங்களை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருக்கும். அப்ப மீட்கப்படாதவனுக்குண்டான அடையாளத்தில் நான்காவது, ஸ்தோத்திரம், அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள். அப்ப மீட்கப்படாதவனுக்குண்டான அடையாளங்களில் ஒன்று, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் எடுத்திருக்க மாட்டாங்க, அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க, கிருபைக்குள் வந்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றலுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள், ஸ்தோத்திரம்,
தேவனற்றவர்களாய் வாழ்வாங்க. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, மீட்கப்படாதவர்களுக்கு உண்டான அறிகுறிகளாய் இருக்கிறது. யூதா 1 அதிகாரம் 9 பார்க்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், பிரிந்து போகிறவங்களாய் இருப்பாங்க. அப்ப மீட்கப்படாதவனுக்கு உண்டான அடையாளங்களில் ஒன்று, அவர்கள் பிரிவினைகளை ரொம்ப விரும்புவாங்க, பிரிந்து போகிறவங்களா இருப்பாங்க, பிரிந்து செயல்படுறவங்களா இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் அதிகமாக வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், மீட்கப்படாதவனுடைய வாழ்க்கையில ஜென்ம சுபாவங்கள் அதிகமாக வெளிப்படும். அவர்கள் ஆவி இல்லாதவங்களாய் இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவரை இல்லாதவங்களாய் இருப்பாங்க. ரோமர் 8:9 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் மீட்கப்பட்டதற்கான அடையாளம் உள்ளவங்களா மாற வேண்டும். ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டவங்க அடையாளமா நம்ம மாற வேண்டும். ஜீவன் உள்ளவங்களா மாறணும், பலன் உள்ளவங்களா மாறணும், நீதி உள்ளவங்களா மாறணும், நம்பிக்கை உள்ளவர்களா மாறணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளவர்களாக மாறணும், கிறிஸ்துவை உடையவர்களாக மாறணும், தேவனை உடையவர்களாக மாறணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மீட்கப்பட்டதற்கான அடையாளம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவிதத்திலும் இன்று முதல் வெளிப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்படையாதவர்களின் அறிகுறிகள் என்று நாங்கள் சிந்தித்தோம். அவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள், அவர்கள் பலன் இல்லாதவர்கள், அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவி இல்லாதவர்கள் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சகல காரியங்களிலும் பலன் உள்ளவர்களாய் தேவனே மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆவி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பு இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே வெளியரங்கம் ஆகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை அடையாளங்களோடு வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆவி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனை மாற்றும். இவர்களுடைய வேலைகள், வருமானங்கள், பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த 4 இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். தேர்வெழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை நினைத்தருளும், ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.